ஹாய் எல்லாத்துக்கும் சோஸ்திரம். ப்ரேஸ் த லாட். ஓகே, வெல்கம் பேக் டு கடைசி எக்காலம், த லாஸ்ட் ட்ரம்பட் யூடியூப் சேனல். என் பேர் பீட்டர். ஸோ வந்ததுக்காக ஃபஸ்ட்டு என்னோட நன்றி. ஓகே, நம்ம சேனலில் வந்து சில பேர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்க. உங்களுக்கு மனதார நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வியூஸும் தான் எனக்கு கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்குது. ஓகே, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெலன் கொடுக்குது, தொடர்ந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு. ஓகே, ஏன்னா நிறைய நேரத்தில் கூட நானும் சோர்ந்து போகிறேன். ஓகே, நிறைய டைமில் நானும் வந்து பெலன் இல்லாமல் போகுது. ஸோ நீங்கள் பார்க்குற வியூஸ் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அதுவும் இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே ஓகே ஸோ நம்ம லாஸ்ட் வீக் வந்து அப்போஸ்தலர் பவுலை பற்றி நம்ம படித்தோம். ஓகே, அவரோட வாழ்க்கை என்னவா இருந்துச்சு எல்லாமே நம்ம பார்த்தோம். பட் அந்த கதை ஒன்றும் முடியல. ஓகே, அது நம்ம திருப்பி நம்ம கண்டினியூ பண்ணணும். பட் இன்னைக்கு அந்த டாபிக் இல்லை. ஓகே, அந்த டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து வேற டாபிக். ஓகே, பைபிள் வசனம் வசனம் வந்து மெத்தியூ 5வது அதிகாரம் 43 45. ஓகே, சில அப்போ போட்டில் எழுதிட்டேன், மன்னிச்சிருங்க. அந்த வசனத்துக்குள்ளே தான் நம்ம போகிறோம். எதனால்னா நம்ம நிறையா டைமில் நம்ம பைபிள் படிக்கும்போது சில வார்த்தைகள் விட்டுருவோம், சில வசனங்கள் நம்ம வந்து கவனிக்காமல் போயிடுவோம். ஓகே, தப்பு இல்லை. பட் என்னன்னா நம்ம தொடர்ந்து திருப்பி ரிப்பீட் மோட்டில் நம்ம வந்து பைபிள் படிக்கணும். அப்போ தான் வந்து எந்தெந்த வார்த்தைகள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அதுக்கப்புறம் படிக்கும் போது தான் அது பெருசாக தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு யோசனை வரும், இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்படி ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயம் கொடுக்குற ஒரு வசனம் தான். ஓகே, சில பேர் யோசிப்பீங்க, இந்த கதை நம்மளுக்கு தெரியுமே, இந்த வசனங்கள் நம்ம படிக்கிறோமே, நம்மளுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சில பேர் யோசிக்கலாம். பார்ப்போம். ஓகே, நீங்கள் மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் மிஸ் பண்ணியிருந்தா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஓகே, கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வந்து மைண்ட் ப்ளோவிங்கான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். ஓகே, ஆண்டவர் வெளிப்படுத்தினது நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். ஓகே, உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளவர்கள் மேலும் அநீதியுள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஓகே, அதே வசனத்தை இப்போ நான் வந்து இங்கிலீஷில் வாசிக்கிறேன். You have heard that it was said, love your friends, hate your enemies. But now I tell you, love your enemies and pray for those who persecute you, so that you may become the sons of your Father in heaven. For he make his sun to shine on bad and good people alike, and give rain to those who do good and to those who do evil. ஆமென். ஸோ இந்த வசனம் வந்து நம்ம படிக்கும் போது ஆண்டவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறாரு அந்த இடத்துல. ஓகே, இயேசு கிறிஸ்துவ முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. என்னன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து நம்மளோட நண்பர்களை மட்டும்தான் நம்ம நேசிக்கணும், ஓகே, விரோதியை நம்ம வெறுக்கணும்னு எழுதப்பட்டிருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட அதிகாரத்தில் அவர் சொல்கிறாரு. என்னன்னா, இப்போ நான் சொல்கிறேன், லவ் யோர் எனிமீஸ். ஓகே, அப்படின்னா நம்மளோட விரோதிகளை, நம்ம யார் மேலாம் நம்மளுக்கு வெறுப்பு இருக்கோ, நம்மளோட எதிரிங்களை அவர் வந்து நேசிக்க சொல்கிறார். ஓகே, லவ் யோர் எனிமீஸ் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். கிறிஸ்தவ அல்லாத ஜனங்கள் கூட இந்த வசனங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இது காலங்காலமாக பேசப்பட்ட வசனங்கள். லவ் யோர் எனிமீஸ். ஓகே, உன்னை யார் துன்பப்படுத்துகிறாங்களோ,
உன்னை யார் வேதனைப்படுத்துகிறாங்களோ, யார் வந்து சூழ்ச்சி, நம்மளுக்கு எதிராக எத்தனையோ பேர் எழும்பலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அவங்கள நேசி, அவங்கள வெறுத்துறாத. ஓகே, அவர் போல ஓகே இயேசு கிறிஸ்து அவரோட விரோதியை நேசித்தார். நம்மளை எப்படி இயேசு கிறிஸ்து நேசிக்கிறாரோ அதே போல் நம்மளும் மற்றவங்கள நேசிக்கணும். ஓகே, அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். ஓகே, அவங்கள வந்து மன்னிக்கணும். முக்கியமான விஷயம், அவங்கள மன்னிக்கணும். எவ்வளோ பண்ணியிருக்கலாம், எவ்வளோ காயப்படுத்தியிருக்கலாம். பட் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, பர்சிக்யூட். ஓகே, அங்கே போட்டிருக்கு பாருங்க, தோஸ் ஹூ பர்சிக்யூட் யூ. நம்மளை கொலை பண்ணவனே கூட நம்ம மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம துன்பப்படுத்துகிறவங்களும் நம்ம மன்னிக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த வசனம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். காலங்காலமாக வந்து இந்த வசனம் வந்து நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம், நிறைய இடத்துல கேட்குறோம். ஓகே, இது கிறிஸ்தவங்க மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் தெரியும், எல்லா ஜனங்களுக்கும் தெரியும் இந்த வசனத்தை பற்றி. ஓகே, லவ் யுவர் எனிமீஸ். ஓகே, பட் அது நம்ம ஃபாலோ பண்ணுறோமா இல்லையானே அது உங்ககிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். பட் இது ஆண்டவரோட வார்த்தை. அடுத்தது நம்ம படிக்கும் போது, for he makes his sun சூரியன் to shine on bad and good people alike, and gives rain to those who do good and those who do evil. ஓகே, இந்த வசனம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். என்னன்னா, for God, ஓகே, அவரோட சூரியனு எல்லாத்துக்கும் வெளிச்சம் வருது. ஓகே, நல்லவனா கெட்டவனா, ஓகே, அவனுக்கு வந்து எல்லாத்துக்கும் மேலேயும் குட் அண்ட் பேட் பீப்புள். ஓகே, நல்லவனுக்கு மட்டும் சூரியன் படாது, கெட்டவங்களுக்கும் அந்த சூரியன் படும். ஏன்னா அது ஆண்டவரோட கிருபை. ஓகே, நல்லவனும் அவனுக்கும் சூரியன் வெளிச்சம் படும், கெட்டவங்களுக்கும் அவங்களுக்கும் சூரியன் வெளிச்சம் படும். அதே போல் மழையும் அப்படிதான். ஓகே, மழை பெஞ்சாலும் நல்லவங்களுக்கு மட்டும் மழை பெய்யாது. ஓகே, நல்லவங்களுக்கும் மழை பெய்யும், கெட்டவங்களுக்கும் மழை பெய்யும். ஓகே, ஸோ ரெண்டு விஷயம் நம்ம பார்க்குறோம், சூரியன், இன்னொன்று வந்து மழை. ஆண்டவரோட அன்பை ஆண்டவர் இப்படி தான் வெளிப்படுத்துகிறாரு. ஓகே, இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது, எவ்வளோ ஐட்டம்ஸ், எவ்வளோ திங்ஸ் இருக்குது. ஓகே, இங்கிலீஷில் சொல்லணும்னா, ஆஃப் ஆல் த திங்ஸ் இன் த வேர்ல்ட். ஓகே, ஆஃப் ஆல். ஓகே, எல்லா விஷயத்தையும் ஆண்டோட அன்பை, கிருபையை எப்படி அவர் சொல்கிறாருன்னா, வேதத்தில் சூரியனும் மழையும் வச்சு தான் அவரோட அன்பை சொல்கிறாரு, அவரோட கிருபையை சொல்கிறாரு. ஓகே, அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன். ஓகே, ஹி டசன்ட் டேக் சைட். ஓகே, நல்லவங்களுக்கும் மழை பெய்யும், கெட்டவங்களுக்கும் மழை பெய்யும். சூரியன் வெளிச்சமும் அதே போல் தான், நல்லவங்களுக்கும் சூரியன் வெளிச்சம் படும், கெட்டவங்க, கொலைகாரன், விபச்சாரி, ஓகே, விபச்சாரம் பண்ணுறவங்க, அவங்க மேலேயும் அந்த சூரியன் வெளிச்சம் படும். அது எப்படி? அந்த வசனத்தோட அர்த்தம் என்னது, அந்த வசனத்தோட ஆழம் என்னது, வாட் இஸ் த டீப்? ஓகே, இப்போ நம்மளை சுற்றி பாருங்களேன். ஓகே, நல்லவனும் கஷ்டப்படுறான், கெட்டவனும் நல்லா இருக்கான், பணத்தில், வசதியில். ஓகே, சில பேர்கிட்ட நம்ம போய் சொன்னால், இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாங்க, இல்லை இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, இயேசு கிறிஸ்து வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாருன்னு சொன்னால், சில பணக்காரவங்க என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு இயேசு தேவையில்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். சில பேர் ஓகே, சில பேர் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆரோக்கியமாக இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு, இயேசுக்குள்ளே வாங்க, இயேசு வந்து உங்களை சுகமாக்குவார், இயேசு கிறிஸ்து வந்து உங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பாரு, அதை பற்றிலாம் நம்ம சொல்லும் போது அவங்களோட கேள்வி, அவங்களோட பதில் ஒன்றா தான் இருக்கும். என்னன்னா, நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு ஏன் இயேசு? அப்படி நான் வந்து வியாதியில் போனாலும் எனக்கு எதுக்கு இயேசு? அதான் டாக்டர் இருக்காங்க, கிளினிக் இருக்குது, காசு இருக்குது. ஓகே, இல்லை உங்களுக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் தான் மரணம் வருது. ஏன் கிறிஸ்தவங்க சாகிறது இல்லையா? கிறிஸ்தவங்களுக்கு மரணம் இல்லையா? இருக்க, எல்லாமே சமம் தானே, எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். அது ஏன் கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இயேசு கிறிஸ்து வந்தால் மாறிடும், இயேசு கிறிஸ்து நம்மளனா வாழ்க்கை வீணாயிரும்னு அவங்க நம்மக்கிட்ட அந்த கேள்வி கேட்பாங்க. பிகாஸ் இந்த வசனத்தினால, பிகாஸ் God made the sun
to shine on everybody. Okay, and rain for everybody. ஓகே, அந்த வெயிலும் மழையும் எல்லா ஜனங்களுக்கும் எல்லாத்துக்கும் சமம் ஆண்டவர் கொடுக்குறாரு. ஓகே, சமம். ஸோ அதனால தான் வந்து கெட்டவங்களாம் நம்ம கண்ணில் வந்து கெட்டவங்களாம் பண காசத்தோட வசதியாக இருப்பாங்க. பட் அவங்க வந்து இயேசு கிறிஸ்துவை நம்ப மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது நம்மளுக்கு பொறாமை வரும், இல்லை நம்மளுக்கு யோசனை வரும், ஏன் ஆண்டவர் அவங்க நல்லா இருக்காங்க, நான் கஷ்டப்படுறேன். நம்மளும் மனிதர்கள் தானே, நம்மளும் சில டைமில் வந்து நம்மளுக்கு அது வேண்டானா கூட நம்மளுக்கு அந்த பொறாமை நம்மளோட மனசுக்குள்ளே எப்படியோ வந்துடும். ஓகே, அவங்கள பார்த்தோன்னு நம்மளுக்கு ஒரு மாதிரியான ஃபீலிங் வரும். ஓகே, நம்மளும் தானே இத்தனை நாள் கஷ்டப்படுறோம், நம்மளும் தானே வந்து இயேசு கிறிஸ்து நம்பி சில பாவங்கள்லாம் விட்டு விலகுறோம். பட் நம்ம அந்த இடத்துக்கு போக மாட்டோமே, நம்ம வாழ்க்கை இப்படியே தானே இருக்குது அப்படின்னு நிறைய குழப்படி நமக்குள்ளேயே நம்ம ஃபைட் பண்ணுவோம். ஓகே, we are struggling ourselves. பட் இயேசு கிறிஸ்து பைபிளில் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இயேசுவோட அன்பும் கிருபையும் எல்லாத்துக்கும் சமம்னு போட்டிருக்கு. சூரியன் அண்ட் மலை போல, சூரியனும் மலையும் அது போல ஆண்டோட அன்பும் கிருபையும் எல்லா மனிதர்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். ஓகே, கஷ்டம் கூட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும், நல்லது நடந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஓகே, பட் இயேசு கிறிஸ்து கஷ்டத்தை கொடுக்க மாட்டாரு, அவர் வந்து நல்லது தான் கொடுப்பாரு, அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரியணும். ஓகே, ஏன்னா அடுத்த வசனம் தான் நம்ம வந்து பயங்கரமாக இருக்கும். ஓகே, ஸோ வந்து நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நம்பாதவங்க, ஓகே, ஆண்டவரை நம்பாதவங்க கூட நல்லா இருப்பாங்க. ஓகே, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, அது அப்படியே யோசிச்சு பாருங்க, உண்மை தானே? ஓகே, பட் இங்கே தான் நம்ம வந்து கவனிக்கணும். ஆஃப் ஆல் தி திங்ஸ் இன் த வேர்ல்ட், ஓகே, உலகத்தில் எவ்வளோ, பிரபஞ்சத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் ஆண்டவர் அவரோட அன்பும் கிருபையும் சூரியனுக்கும் மலைக்கும் அவர் வந்து எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. இப்படி தான் அவரோட அன்பும் கிருபையும் இருக்கு. ஏன்? பிகாஸ் சூரியன் அதோட டைம் ராத்திரி வரும். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், சூரியன் எப்பயுமே நிரந்தரமாக வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்காது, இருட்டு வரும். அதே போல் மழை பேஞ்சிக்கிட்டே இருக்காது. மழை, ஓகே, மழை வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்காது, மழையும் நிற்கும். புரியுதுங்களா? யோசிச்சு பாருங்க. ஓகே, சூரியன் இருட்டு கண்டிப்பாக வரும், அதே போல் மழை பெய்யும் போது அந்த மழை நிற்கும். அப்படின்னா நான் சொன்னேனே, இயேசுவோட அன்பும் இயேசுவோட கிருபையும் ஓகே நிற்கும் இந்த பூமியில். சொல்கிறேன், இப்போ எல்லா மனிதர்களுக்கும் எல்லாத்தையும் கிடைக்கிது, நல்லவங்க கெட்டவங்க, ஓகே, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கிது, பணம் வசதி, நல்லா இருக்காங்க, ஆரோக்கியமான உடம்பு, எல்லாமே சமமாக இருக்கும். பட் சூரியன் கீழே வரும், மழை நிற்கும். அதுதான் ஓகே, மழை நிற்கும். அதுக்கப்புறம் மழை நிற்கும் போது தான் ஆண்டோட அன்பும் கிருபையும் இந்த பூமியிலேருந்து மறைஞ்சிரும். மறையும் போது அந்த டைமில் இந்த நல்ல விஷயங்கள், இந்த குட் திங்ஸ், இந்த வெளிச்சமும் இந்த மழையும் அனுபவிச்சவங்க எத்தனை பேர் ஆண்டவர் பக்கம் திரும்புகிறாங்க. இந்த டைமில் ஆண்டவர் இவங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுவார். பட் இது எல்லாமே அனுபவிச்சுட்டு, இது எல்லாமே ஆண்டவரோட சூரியனும் அவங்க அனுபவிச்சுட்டு, மழையும் அனுபவிச்சுட்டு, ஆனால் இயேசு வேணாம், ஆண்டவர் வேணான்னு ஓடி போகிறவங்க நிறைய பேர் கைவிடப்படுவாங்க. ஏன்னா மழை நிற்குமே.
ஆண்டவர் வந்து அவரோட கிருபையும் அன்பும் வேற வேற அழியாம விஷயத்தை வச்சு எக்ஸாம்பிள் கொடுக்கலாமே. பட் ஏன் அவர் வந்து சூரியனும் மழையும் சேர்க்கணும் அதில்? காரணம், அதுக்குன்னு டைம் இருக்குல்ல. ஓகே, சூரியன் அதுக்கு கொஞ்ச நேரம் தான் டைம். 7 மணிக்கு 8 மணிக்கு அப்புறம் சூரியன் இருக்காது. சூரியன் மறைஞ்சிருங்க, ஆண்டரோட கிருபை மறைஞ்சிரும், மழை நின்றோம். மழை நின்றோன்னே அதுக்கு ஆண்டரோட கிருபை முடிஞ்சிடும். ஸோ மழை நிற்கிற டைம் வந்துருச்சு, அந்த சூரியன் மறையிற டைம் வந்துருச்சு. எப்படி பிரதர் சொல்றீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்னார். ஓகே, இயேசு கிறிஸ்து பைபிள்ல சொன்னார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து பொய்னா இது எல்லாமே பொய். ஆனா ஒருவேளை இயேசு கிறிஸ்து உண்மையை பேசினார், அவர் உயிர் தெழுந்தது உண்மை, அவர் தான் தேவகுமாரன் சொன்னது உண்மைனா, அவர் தான் கர்த்தர், அவர் தான் தேவாதி தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர் அப்படின்னு அவர் சொன்னது உண்மைனா, அந்த மழை நிக்க போகுது. கவனமா இருங்க, மழை நிக்க போகுது. சீடர்கள்லாம் கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே மழை எப்போ நிற்கும் அப்படின்னு கேட்கும் போது இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியும் படைத்தவர் சொல்றாரு, மழை நிற்கும். எப்போ நிற்கும்னா, உங்க காதுக்கு யுத்தங்களும் யுத்தங்களோட செய்திகளும் வரும்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். ஓகே, பூமியில சில பகுதியில நெருப்பு, அக்கினினால பூமி வந்து அழியும் அப்படின்னு போட்டு. Quemando el cementerio de las Corrientes. ¡Me está quemando mi casa! earthquake, okay, earthquake, பூகம்பம், அது நிகழும்னு சொன்னாரு. அதுவும் நடந்துருச்சு. வியாதி வரும்னு சொன்னார், கொள்ள நோய் வரும்னு சொன்னார், வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இன்னும் எவ்வளோ வசனங்கள், தீர்க்க தரிசன வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு இது எல்லாமே நடக்கும். அது எல்லாமே நீங்க பார்ப்பீங்க. ஓகே, இந்த சேனலும் அதை பத்தி நிறைய பேச போறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் நான் இதில் ஷேர் பண்ண போறேன் இனி வரும் காலத்தில். ஓகே, மழை நிற்க போகுதுங்க, மழை நிற்க போகுது. நோவா டைம்ல, நோவா பைபிளோட கதை நம்ம படிக்கும் போது, மழை வரப்போகுதுன்னு நோவா போயிட்டு எல்லாத்துலேயும் கூவார், எல்லாத்துலேயும் சொல்லுவார். அவர் பெரிய பேலையை கட்டுவார், மழை வரப்போகுது மழை வரப்போகுதுன்னு. பட் யாருமே கேட்கல. ஓகே, நோவாவும் அவரோட குடும்பத்தாரும் மட்டும்தான் அந்த பேலைக்குள்ள போய் அனிமல்ஸ் 2 வந்து ஜோடி ஜோடியா அந்த பேலைக்குள்ள ஆண்டவர் பூட்டி அந்த 8 பேர் மட்டும் ஆண்டவர் காப்பாற்றினார். இந்த பூமி மழை வந்துச்சு, மழை எல்லாத்தையும் அழிச்சிச்சு.
இப்போ அந்த மலை நிற்க போகுது. அப்போ வந்து மழை வரும் நோவா கத்துனார். இப்போ அந்த மலை நிற்க போகுது. ஆண்டோட கிருபை காலம் முடிய போகுது. அவர் கொடுத்த நேரம் முடிய போகுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து ஆரம்பம் இல்லை. ஓகே, இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், அவர் ஆரம்பம் இல்லை, அவர் தான் முடிவு. ஓகே, நிறைய பேர் நினச்சிருப்போம் இயேசு கிறிஸ்து ஆரம்பம்னு. இல்லை, அவர் தான் முடிவு. இந்த படம் முடிய போகுது. நம்மளோட வாழ்க்கை வந்து நிறைய பிளான் இருக்கும், நிறையா வந்து பிளான் வச்சுருப்போம் என்னென்ன பண்ண போகிறோம். தேவனும் பிளான் வச்சிருக்கிறாரு, அவருக்கும் பிளான் இருக்கும்ல. அவரோட பிளான் தான் நம்ம கிட்ட பைபிள் மூலியமா அவரோட பிளான் என்னது, ஓகே, அது எல்லாமே நம்ம கிட்ட சொல்றாரு வெள்ளனியா. ஏன்னா நாளைக்கு யாரும் கேள்வி கேட்டக்கூடாது, ஆண்டவர் இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லலையே. வெள்ளனியா அவரை பத்தி சொல்லிட்டாரு, அவர் பத்தியும் அவர் வெளிப்படுத்திட்டாரு, அவரோட திட்டங்களும் அவர் வெளிப்படுத்திட்டாரு. இப்ப நம்ம அது வந்து கேட்குறோமா கேட்கலையா நம்ம கையில தான் இருக்கு. ஓகே, இயேசு கிறிஸ்து வந்து முடிவு, அவர் தான் கடைசி. ஓகே, கிளைமேக்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த படம் முடிய போகுது, ஆண்டவரோட படம் முடிய போகுது. ஓகே, இதெல்லாம் நானும் செய்தியெல்லாம் பார்க்கும்போது பயமாக கூட இருக்கு. ஒரு பக்கம் இன்னும் நிறைய பேர் மனம் திரும்பலையே, இன்னும் நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்து பற்றி தெரியலையே, இன்னும் நிறைய பேர் அந்த பாவ மன்னிப்புக்குள்ளே வரலையே, பயமாக இருக்கு. ஆனால் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக கூட இருக்கு. ஏன்னா அந்த நாளுக்காக நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்து வருவார். ஓகே, மழை நிற்க போகுது. ஸோ இந்த மெசேஜ் நீங்கள் பார்க்கும்போது இயேசோட அன்பும் கிருபையும் சூரியன் அண்ட் மழை போல, சூரியனும் மறையும் மழையும் நிற்கும், அதான் அதோட அர்த்தம். ஓகே, ஏன் ஆண்டவர் மழையை வச்சு ஏன் சொன்னார்? மழை தான் நிற்க போகுது. மழைன்னு ஒன்று பேஞ்சா அது நிற்கும் தானே, அதுதான் ஆண்டரோட கிருபை. இப்போ ஆண்டரோட கிருபையில் எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே நல்லா இருக்கும். கெட்டவனும் நல்லா இருக்கான், நல்லவனும் நல்லா இருக்கான், கெட்டவனும் கஷ்டப்படுறான், நல்லவனும் கஷ்டப்படுறான். ஸோ இது வந்து ஜெனரல், எல்லாம் பொதுவாக இருக்குது. ஆண்டரோட கிருபையும் அன்பும் பொதுவாக இருக்குது. ஆனால் அந்த மழை நிற்கும், அதோட நாட்கள் எல்லாம் வந்துடுச்சு. ஓகே, நிறைய விஷயங்கள் பூமியில் நடக்குது, நம்ம அது கடந்து போகலாம். இதெல்லாம் பார்க்காம நம்ம கவனிக்காம, பட் அது வந்து பயமாக இருக்கு. ஓகே, நிறைய பேர் இன்னும் ரட்சிப்புக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நம்மளுக்கு தெரியாதுங்க யார் மனசில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு. சில பேர் ரொம்ப நொறுங்கி போயிருக்கலாம், ரொம்ப உடஞ்சி போயிருக்கலாம். இயேசு நம்மளை காப்பாற்ற ஒருத்தர் வருவாரா அப்படின்னு எத்தனையோ பேர் இருக்கலாம் சந்து பொந்துல. அவங்களுக்கெல்லாம் இந்த இயேசு கிறிஸ்து செய்தியை போகணும். ஏன்னா உலகத்துல இந்த உலகம் முடிய போதுன்னு இயேசு கிறிஸ்து சொன்னார். அவர் உயிர் தெளிந்தது உண்மைனா, அவர் சொன்னதும் உண்மைதான். பூமி முடிய போகுது. ஒருவேளை அவர் போய் சொல்லியிருந்தா பரவாயில்ல, யாருக்கும் நஷ்டம் இல்லை. பட் அவர் சொன்னது உண்மைனா, பூமி அழிய போகுதுன்னு அவர் சொன்னது உண்மைனா, கடைசி காலம் ஒன்று வரப்போகுது, அவர் சொன்னது உண்மைனா, அவர் வரப்போறாரு. ஸோ நம்ம ஆயத்தமாக இருக்கணும். ஓகே, நம்மளுக்காக நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையோட பாதையில் நம்ம போயிருக்கலாம். இனி உங்கள் பாதையை மாற்றுங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட போங்க. அவரு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாரு. உங்களை அவரோட பிள்ளைன்னு அவர் வந்து கட்டி பிடிச்சி அணைக்கிறதுக்கு அவர் காத்துக்கிட்டு இருக்காருங்க. ஓகே, அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. யாருக்குமே அவர் சத்தம் கேட்கல. ஓகே, அந்த சத்தம் கேட்கணும், அவர் பக்கம் திரும்பணும், அவர்கிட்ட போகணும். ஓகே, நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்படைக்கணும். ஏன்னா மழை நிற்க போகுது. ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி மெசேஜஸ் தான் உங்களுக்கு வரும், ஷார்ட் மெசேஜஸ். ஓகே, ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். ஓகே, உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரோ அது எல்லாமே நான் உங்கள்கிட்ட சொல்லணும். ஏன்னா நாட்கள் குறைவாக இருக்குது. நீங்கள் சில பேர் நினைக்கலாம், ஓகே
அப்பையிலேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க கடைசி காலம் அந்த கிறிஸ்தவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையாங்க. இதுதாங்க வேலை. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும். பூமி கடைசி வரைக்கும் போய் சொல்லணும். ஓகே, சொல்லி எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும். பரலோகம் கிடைக்கணும், இயேசு கிறிஸ்து கிடைக்கணும். ஓகே, மறு ஜீவன் கிடைக்கணும், மறு வாழ்வு இயேசு கூட கிடைக்கணும், நித்திய வாழ்க்கை கிடைக்கணும். எல்லாத்துக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும். ஓகே, பூமியில் நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு. பட் இயேசு கிறிஸ்து ஒரு புதிய பூமியும் புதிய வானமும் நம்மளுக்காக ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓகே, ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த இடத்துல மரணம் இருக்காது. அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு புது உடல் கொடுப்பாரு. ஸோ அதெல்லாம் நம்ம பேசுவோம். ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் இதை பற்றிலாம் நம்ம பேசுவோம். பட் ஆண்டவருக்கு விருப்பமாக இருக்குங்க நீங்கள் நித்திய வாழ்க்கை வாழணும். ஏன்னா அவர் உங்களுக்கு படைத்தது அதுக்காக தான். பட் நம்மளோட பாவத்தில் நம்மளோட தவறில் தான் நம்ம விழுந்து போகிறோம். ஓகே, கீழ்ப்படிய மாட்டோம். உண்மையான தேவன் பக்கம் நம்ம திரும்ப மாட்டோம். நம்ம வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு எத்தனை நாளுங்க சொல்ல முடியும் வேண்டாம் வேண்டான்னு? ஸோ ஏன்னா அந்த வசனம் ரொம்ப பயங்கரமான ஒரு வசனமாக நான் படிக்கும் போது ரொம்ப பயங்கரமான ஒரு வசனமாக இருந்துச்சு. அது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, ஏன்னா எனக்கும் அது படிக்கும் போது பயங்கரமாக தான் இருக்குது அந்த வசனம். ஓகே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள். ஓகே, வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் என்னோட வார்த்தை ஒரு நாளும் அழிஞ்சு போகாதுன்னு தேவனாகிய கர்த்தர் சொன்னது. ஓகே, வானமும் பூமியும் அழிஞ்சு போனாலும் அவரோட வார்த்தை அழிஞ்சு போகாதுன்னு. அதே போலதான் இந்த வசனமும் ஆண்டவரோட வார்த்தை அழிஞ்சு போகாது, கண்டிப்பா நடக்கும். ஓகே, ஸோ மழை நிற்க போகுது. ஓகே, இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாரு. நிறைய பேர்ட்டு சொல்லுங்க, உங்களோட சொந்தக்காரங்க, நண்பர்கள் யாரோ. ஓகே, மழை நிற்க போகுது, அந்த நாட்கள் வந்துருச்சு. ஸோ இன்னும் உறுதியாக இருங்க ஆண்டவர்கிட்ட. இன்னும் நிறைய வசனங்கள் படிங்க, நிறையா ஜெபிங்க, நிறைய பாவ மன்னிப்பு கேளுங்க. மற்றவங்களுக்காகவும் ஜெபிங்க, அவங்களும் மனம் திரும்பணும். ஓகே, எல்லாமே நல்லா இருக்கும் இயேசுக்குள்ள. ஓகே, யாருமே இயேசு தெரியாமல் மரித்து போகக்கூடாது. ஓகே, ஆமென். ஸோ இன்னைக்குள்ள மெசேஜ் இதுதான். ரொம்ப ஆவேசமாக பேசிட்டேன். ஓகே, இந்த வசனம் பேசினாலே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஓகே, ஸோ தொடர்ந்து பாருங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய காரியங்கள் நான் வெளிப்படுத்துகிறேன். நான் இல்லை, தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஓகே, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். God bless everybody. Okay, God bless you and your family as well. Okay, so இதாவான என் தேவனே, தகப்பனே, என் தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றே